வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நீண்ட ஒரு இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சுகவீனம் காரணமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க முடியவில்லை. நடைபெற்று முடிந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது இலங்கை அணியின் ஃபர்ஸ்ட் ஓடிஐ அணி தேர்வு. இதில் முகமது சிராஸுக்கு அறிமுகமான போட்டி. அவர் 8 வருடங்கள் போராடி தேசிய அணிக்குள் நுழைந்த முதலாவது ஓடிஐ போட்டி அவருக்கு. இதில் இலங்கை அணியின் செலெக்ஷன் என்று சொன்னால் மிக சிறப்பாக தான் இருந்தது. வனிந்து ஹசரங்க, துனித் வெள்ளாளகி, அகில தனஞ்சய 3 பவர்ஃபுல் ஸ்பின்னர்ஸை இலங்கை அணி பயன்படுத்தியிருந்தார்கள் முதலாவது ஓடிஐ போட்டியில். இந்திய அணியை பார்க்க போனால் இந்திய அணி ஃபுல் டீம் தான் விளையாடு என்று சொல்ல வேண்டும். காரணம், ரோஹித் சர்மா, விராட் கோலி 2020 ஓய்வுக்கு பின்னர் அவர்கள் விளையாடும் முதலாவது போட்டியாக அமைந்தது இலங்கை அணிக்கு எதிராக. இந்திய அணி சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் என சிறப்பான வீரர்கள் தான் விளையாடியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி முதலில் துடுப்படுத்தி ஆடிய இலங்கை அணி 230 ஓட்டங்களை பெற்றது, 8 விக்கெட்டுகளை இழந்து. இதில் 10 நிசாங்க மட்டும்தான் சிறப்பாக ஆடியிருந்தார். 56 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 75 பந்துகளில் 9 பவுண்டரி. அவரை தொடர்ந்து இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள் துனித் வெள்ளாளகே. வெறும் 21 வயதான துனித் வெள்ளாளகே விளாஸ் இருந்தார். 67 ஓட்டங்கள் 65 பந்துகளில். இதில் 7 பவுண்டரி, 2 சிக்சர்கள். அந்த 2 சிக்சரும் முகமது சிராஜுக்கும் அஸ்டிப் சிங்குக்கும் சிறப்பாக அவர் விளையாடி இருந்தார். அந்த 2 பந்து வீச்சுகாரர்களுக்கும் அவர் அடித்த 2 சிக்சர்கள் கன்னத்தில் அறைந்தது போல்தான் இருந்தது, லாங் ஆன்லையும் லெக் சைட்லையும். அவரை தொடர்ந்து வனிந்து ஹசரங்க ஃபார்மில் இல்லாமல் இருந்தவர் 24 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 35 பந்துகளில் 2 சிக்சர்களை அடித்திருந்தார் ஹசரங்க, 1 பவுண்டரி உட்பட. அகில தனஞ்சயமும் 17 ஓட்டங்கள், முக்கியமான ஓட்டங்களை அவர் பெற்றுக்கொண்டார். 230 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட இலங்கை அணி 231 வெற்றி என களத்தில் வந்த இந்திய அணி ரோஹித் சர்மா 2020 விளையாடுவது போல் 58 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 47 பந்துகளில் 3 சிக்சர், 7 பவுண்டரிகள். ரோஹித் சர்மாவுடைய ஸ்ட்ரைக் ரேட் 123. அவரை தொடர்ந்து KL ராகுல் 31 ஓட்டங்களையும், அக்ஷர் பட்டேல் 33 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். சிவம் துபே 25 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். மிகவும் சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போட்டி அமைந்தது. ஒரு கட்டத்தில் இந்திய அணி வென்றுவிடும் என்று நினைத்திருந்தார்கள். காரணம், அவருடைய முதலாவது விக்கெட் 75 தான் விழுந்தது. சுப்மான் கில் தான் ஆட்டமிழந்த முதலாவது வீரர். அவரை தொடர்ந்து ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். அப்படி அடுத்தடுத்து வீரர்கள் விக்கெட்டுகளை கொடுத்து கொண்டே சென்றார்கள் இந்திய அணி. குறிப்பாக வனிந்து ஹசரங்க 10 ஓவர்கள் 3 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். அதிலும் சிறப்பாக சரித் அசலங்க 9 ஓவர்கள் வீசி 30 ஓட்டங்களை கொடுத்து முக்கியமான 3 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, அஸ்தீப் சிங். அதில் அஸ்தீப் சிங் 1 ரன் அடித்தால் வெற்றி என்றிருக்கும். அடுத்தடுத்து சிவம் துபையின் விக்கெட்டையும் அஸ்தீப் சிங்கின் விக்கெட்டையும் சரித் அசலங்க பெற்றுக்கொண்டு இலங்கை அணிக்கு மேட்சை டை செய்தார். நீண்ட இடைவேளைக்கு பின் இலங்கை அணி இந்திய அணியோடு மேட்சை டை செய்த போட்டியாக அது அமைந்திருந்தது. அனைத்து பார்வையாளர்களுக்கும் சிறப்பான விருந்தாக அமைந்திருந்தது.